அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மகத்துவம் நிறைந்த மாசி மாதம் பிறக்கிறது. இந்த மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் அந்த மாதத்தில் வருகின்ற வழிபாடுகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாசி மாதத்தில் சிவராத்திரி, மாசி மகம், ஹோலி பண்டிகை, ஏகாதசி விரதம், மகாவிஷ்ணு வழிபாடு, மாசி சங்கடஹர சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. திருமணமான பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தான் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்கிறார்கள். மாசி மாதத்தில் வருகிற சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் மேற்கொண்டு அருகம்புல்லை சாத்தி வழிபாடு செய்து வந்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும். இந்த மாதத்தில் பெரும்பாலும் திருமண சுப நிகழ்ச்சிகள், வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மாசி மகம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுகிறது. ஏழை எளியவர்களுக்கு மற்றும் பசியால் வாடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் உணவு கொடுப்பது 3 மடங்கு பலன்களை அள்ளித்தரும். பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுகிறது. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமாம். மாசி மாத பௌர்ணமி தினத்தில் வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உயர்நிலை படிப்பு பயில விரும்புபவர்கள் மற்றும் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்குவார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் குடும்ப நலன் வேண்டியும், கன்னிப்பெண்கள் நல்ல திருமண பேற்றினை வேண்டியும் இவ்விரத முறையை பின்பற்றி வழிபாடு மேற்கொள்கின்றனர். ஆறு, குளம், கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் மாசி மாதத்தில் அமிர்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் மாசி மாதம் முழுவதும் கோவில்களை சார்ந்த நீர்நிலைகளில் புனித நீராடல் மேற்கொள்ளப்படுகிறது. மாசி மாதம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாகும். எனவே இம்மாதம் முழுவதுமே மகாவிஷ்ணுவை அதிகாலையில் துளசியால் அர்ச்சித்து வழிபட வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்கும். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காலிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இப்போ இந்த பதிவின் மூலம் மாசி மாதம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் மாசி மாதத்தின் சிறப்புகளையும் வழிபாடுகளையும் பற்றியும் நான் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.